மீனா கோவமா திட்டுறாங்க சிந்தாமணியை. இங்கே பாரு, நீ பண்ணுறது ரொம்ப பெரிய தப்பு. எவ்வளோ தைரியம் தான் மனோஜ் தூக்கி உள்ளே வச்சிட்டல்ல, நான் என்ன பண்ணுறேன்னு பாரு. நீ பூக்காரங்க எல்லாருக்கும் சேர்ந்து நிறைய வட்டிக்கு விட்டுருக்கல்ல, அதிகமாக வட்டி வாங்கியிருக்க. அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு உன் மேலே நான் கேஸ் கொடுக்க சொல்கிறேன். இன்னும் கொஞ்ச நேரத்தில் உன்னை அரெஸ்ட் பண்ணி தூக்கி உள்ளே வைக்கிறேன், பார்க்குறியா? இப்போ 2 மணி நேரத்தில் மனோஜ் வரணும் வீட்டுக்கு. அப்படி இல்லை நீ உள்ளே போயிடுவ அப்படின்னு சொல்கிறாங்க மீனா. என்ன மிரட்டுறியா அப்படின்னு சிந்தாமணி கேட்குறாங்க. ஆமாம், மிரட்டுறேன் தான். உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணு, நான் என்ன பண்ணுறேன்னு பாரு அப்படின்னு சொல்லிட்டு மீனா கோவமாக போகிறாங்க. சிந்தாமணி யோசிக்கிறாங்க. ஐயோ, இவ பண்ணாலும் பண்ணுவா, நம்மளை தூக்கி உள்ளே வச்சாலும் வைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சிந்தாமணி அப்படியே ஒரு மாதிரி டென்ஷனாக யோசிச்சுட்டு இருக்காங்க. மீனா ரொம்ப கோவமாக போகிறாங்க. அங்கேருந்து வராங்க. ரோகிணி அந்த ஃபினான்ஷியர் கிட்ட பேசுகிறாங்க. இங்கே பாருங்கள், என் புருஷன் ரொம்ப ரொம்ப நல்லவர், அவரை தயவு செய்து ஜெயிலேருந்து வெளியே விட சொல்லுங்க அப்படின்னு அப்படியே கத்துறாங்க. உடனே அந்த ஃபினான்ஷியர் சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணி பேசுகிறாரு. இந்த ரோகிணி இங்கே வந்திருக்கா, வெளியே வெயிட் பண்ண வச்சுருக்கேன், அவள் கத்துறா, என்னோட புருஷனை வெளியே விடணும் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னு அந்த ஃபினான்ஷியர் சிந்தாமணி கிட்ட கேட்குறாரு. உடனே சிந்தாமணி சொல்கிறாங்க, இதுதான் நல்ல வாய்ப்பு, ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை எடுத்துகிட்டு வர சொல்லுங்கள். அந்த பணத்தை கொடுத்தனா நான் மனோஜை வெளியே விட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பேசுங்க அப்படின்னு சிந்தாமணி சொல்கிறாங்க. சரி, நான் கேட்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணுறாரு. ரோகிணி உள்ளே கூப்பிட்டு சொல்கிறாரு, இங்கே பாருமா, ஒரு 10 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துரு, சீக்கிரம் ரெடி பண்ணி கொண்டு வா, நான் உன் புருஷனை வெளியே வரத்துக்கு என்ன பண்ணணுமோ அதை நான் பண்ணுறேன் அப்படின்னு அந்த ஃபினான்ஷியர் சொல்கிறாரு. என்ன சார் இப்படி பண்ணுறீங்க? 10 லட்ச ரூபாய்க்கு 2 மணி நேரத்தில் நான் எங்கே போவேன்? என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு தெரியாதுமா, நீ பாதி பணமாவது கொடு, நான் கண்டிப்பாக என்னால் முடிஞ்சதை பண்ணுறேன். அப்படி இல்லைனா உன்னோட மனோஜ் ஜெயிலுக்குள்ளே போயிடுவான், அதுக்கு நான் பொறுப்பு இல்லை அப்படின்னு அந்த ஃபினான்ஷியர் சொல்கிறாரு. அப்படியே அழறாங்க, பயங்கரமாக கத்துறாங்க. தயவு செய்து கொஞ்சமாவது மனசு வைங்க, என் புருஷனை விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. என்னால் இதுக்கு மேலே எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு அந்த ஃபினான்ஷியர் சொல்கிறாரு. அப்படியே ரோகிணி வராங்க, யோசிக்கிறாங்க என்ன பண்ணலாம். 10 லட்ச ரூபா பணம் வேணுமே, கடவுளே எப்படியாவது என் புருஷனை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறாங்க. சரி, நம்ம சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணலாம் அப்படின்னு சிந்தாமணிக்கு ஃபோன் பண்ணுறாங்க. அவங்களும் அட்டன் பண்ணி பேசுகிறாங்க. ஆண்டி 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 எப்படியாவது ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டி, தயவு செய்து எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கள். என்ன சொல்லு ரோகிணி, என்ன வேணும் உனக்கு அப்படின்னு சிந்தாமணி கேட்குறாங்க. இல்லை, என் புருஷனை இப்படி ஜெயிலில் வச்சுட்டாங்க, எப்படியாவது அவர் வெளியே எடுக்கணும். அந்த ஃபினான்ஷியர்கிட்ட போய் நான் பேசினா 10 லட்ச ரூபா பணம் கேட்குறான். என்கிட்ட அவ்வளோ பணம் இல்லை, உங்களுக்கே தெரியும்ல, என்கிட்ட அவ்வளோ பணம் கிடையவே கிடையாது. இப்போ நான் எப்படி கொடுப்பேன்? நான் எப்படி மனோஜை காப்பாற்றுவேன்? ஆனால் மனோஜை நான் காப்பாற்றியே ஆகணும். இன்னும் 2 மணி நேரம் தான் டைம் இருக்குது, அதுக்கப்புறம் அவங்க கோர்ட்டுக்கு கூட்டிகிட்டு போயிடுவேன்னு சொல்கிறாங்க. என்னால் தாங்கிக்க முடியல ஆண்டி, நீங்கள் ஏதாவது ஹெல்ப் பண்ணுங்க ஆண்டி, ப்ளீஸ் ஆண்டி, ஏதாவது பண்ணுங்கள். எனக்கு 10 லட்ச ரூபா பணம் கடனாக கொடுங்க, நான் ஏதாவது ஒன்று பண்ணுறேன், நான் ஏதாவது வேலை பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக அந்த கடத்தை நான் அடைச்சிட்றேன், என்னை நம்பி கொடுங்க, தயவு செய்து கொடுங்க அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. அப்பா அப்படியே யோசிக்கிறாங்க. 10 லட்ச ரூபாவா, சரி நான் பார்க்குறேன், நீ வா அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து ரோகிணி வராங்க. வந்த உடனே, இங்கே பாருமா, 10 லட்ச ரூபான்றது சாதாரண விஷயம் இல்லை, ரொம்ப பெரிய பணம், உன்னால் எப்படி கொடுக்க முடியும்? நீ சாதாரண ஒரு பார்லர், எங்கேயாவது போய் மேக்கப் போடுவா, அவ்வளோ பணம் உனக்கு எப்படி கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் நிறைய இடத்துல போயிட்டு நான் பண்ணுறேன், நிறைய அமௌண்ட் நான் வரா மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக கண்டிப்பாக நான் அடைச்சிருவேன். என்னோட மனோஜ் வெளியே வரணும் ஆண்டி, தயவு செய்து நீங்கள் கொடுங்க, என்னை நம்பி கொடுங்க, நான் கண்டிப்பாக பண்ணுவேன் அப்படின்னு ரோகிணி சொல்கிறாங்க. சரி, இந்த பத்திரத்தெல்லாம் நீ சைன் பண்ணு, நான் தரேன் அப்படின்னு